நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சமூக மட்ட அமைப்புகளின் தலைவர்களே, பிரதிநிதிகளே, பிரதேசங்களே, அத்துடன் எல்லாரையும் இந்த கூட்டத்திற்கு வரவேற்றுக் கொண்டு குடும்பங்கள் இருந்தன. தற்போது யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து உள்நாட்டிலும் ராணுவ குடியிருப்பை சேர்ந்த பகுதியுடைய வீடியோ பிரதேசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. இங்கால கிடைக்கிற கிளஸ்டர் டேக்ஸ் என்று சொல்லப்படுற அந்த விடயங்கள் விடுவிக்கப்படக்கூடிய பிரதேசங்களாக இது அந்த நாங்கள் ஏற்கனவே சொன்னமான அந்த நிறத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. 5 ஏக்கர் முழுமையாக விடுவிக்கப்படாமல் இருக்குது. 18 கிராமங்கள் இதில் காணப்படுது. அடுத்தது ஆரம்பிக்கிறதுக்கு நிலைமையில இருக்குது. இதையும் நாங்கள் எங்களுடைய ஒருங்கிணைப்பு சுகாதார திணைக்களத்தினால் இது அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் போலீசாரிலிருந்து சகல துறையினரும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதற்குரிய ஆவணங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றது. நாங்கள் என்னுடைய 2-3 விடயத்தை இதில் சொல்லி போட்டு நான் வேட்பாளர்கள் வெளியேறுகின்றேன். நீங்கள் வடிவாக பாருங்கள். பிரதேச செயலகத்தால் கொல்லங்கரட்டி மண்டபம் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது, தனியார் அழைப்பு. அதாவது அரச நிதி 9.5 மில்லியனில் அந்த மண்டபம் கட்டப்பட்டு மண்டபம் 6 வருடமாக மூடப்பட்டிருக்கின்றது. தனியார் மண்டபம் அல்ல, தனியார் காணியில் அரச நிதியில் மண்டபம் கட்டப்பட்டு 6 வருடமாக பூட்டியிருக்கிறது. அது எப்படி உண்டு. அடுத்தது இந்த நான் உங்களுக்கு சகல டாக்குமெண்ட் தருகின்றேன். கிராம சேவையாளர் 19ஆம் தேதி பொலிசில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். ஆனால் போலீசார் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் 20ஆம் தேதி முறைப்பாடு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் 200 டிப்பருக்கு மேல் மண் வெளியிலே சென்றிருக்கிறது. போலீசார் எங்கே இருந்தார். அடுத்தது சட்டவிரோதமாக மண் அள்ளப்பட்டது. அங்கத்த போலீஸ் கமிட்டி அறிவிக்கும் போலீசார் போல், அதாவது என்னென்று கேட்டால் போலீசாருக்கு சட்ட நடவடிக்கை இந்த ஆவணத்துடன் இந்த மண்ணுகள் அள்ளப்பட முடியும் என்று தெரியாது. அடுத்தது இன்னொரு விடயம், பல விடயங்கள் இருக்கின்றது. நீங்கள் வேட்பாளர் சொல்லி ஒரு சாயம் பூசி எங்களை வெளியில் கலைக்கலாம் என்று ஒரு எண்ணப்பாடு இருந்தால் அது மக்களுக்கு தான் பாதி. நீங்கள் இதில் தகவல் ஆவணம் என்னென்ன ஒரு தவிசாளரால அந்த குல தவிசாளர் செயலாளரால அனுமதி வழங்கி கமல் குலத்தை வெட்டுறதுக்கு அனுமதி எப்படி கொடுக்கப்பட்டது. இது ஜனாதிபதியின் கடிதத்தினூடாக ஒரு ஓய்வு நிலை நீதியரசத்தை குழு ஒன்று விசாரித்து பதில் சொல்றதில்லை. நீங்க பாருங்க, இதுல கமல்ல பேரை சொல்லுங்கள். பேர் தெரியாது, இந்த போலீஸ் அதிகாரி அப்ப தெரியாது. போலீஸ் அதிகாரி டிஎஸ் முன்னாள் இங்க இருந்த முன்னாள் பிரதேச செயலாளர், முன்னாள் தவிசாளர். அதே நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் காங்கிரஸ் ஒன்று. நீங்கள் அண்மை கூட நான் ஆளுநரை சந்தித்து பயிரட்டியில ஒரு இடத்துல தனியார் காணியத்தில் காணியை அகழ்ந்து குளம்பாரி அகழ்ந்து மண் எடுப்பதை உறுதிப்படுத்தி போலீசாருக்கு அறிவித்திருக்கின்றேன். பிரதேச செயலாளருக்கு அறிவித்து மண்ணள்ளினவர்கள் 3 பேர் என்னை சுற்றி வளைத்தார். அப்ப நீங்கள் ஒழுங்காக வேலை செய்ய தவறும் பட்சத்தில் எங்களுக்கான உயிர் தான் இல்லாமல் போகும். நாங்கள் அந்த காலத்தில் நீங்கள் ஐயா விடயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். சரியா? பிரதேச சபையில வாகனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 14 தரம் புற மாவட்டத்துக்கு போயிருக்கிறது. ஆனால் அந்த அறிக்கை எடுத்து பார்த்தால் அதில் 5ஆம் குடியங்களுக்கு மட்டும்தான் போன குடியம் என்னென்று முக்கியம் காரணம் தெரியாது. யாருடைய காசு
இப்போது பிரதேச எலெக்ஷன் வருகின்றது. 39 உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார். 3,43,80,000 ரூபாய் சம்பளம் இந்த பிரதேச உறுப்பினர்கள் வழங்கப்பட்டுள்ளது. இவர்களால் என்ன பிரயோஜனம் இந்த மக்களுக்கு? நீங்கள் சகல விடயங்களும் ஆராய வேண்டும். மக்கள் இருக்கக்கூடிய நிதி எங்கே களவு சூறையாடப்பட்டு இன்று இந்த நாடு மங்குரோத்துக்கு போறது என்பது தனிய உயர் மட்டங்கள் அலையில நீங்கள் மத்திய வங்கியை பிடிக்கிறதுக்கு நீங்கள் போக தேவையில்லை. எங்களுடைய பிரதேசங்கள் எங்களுடைய மாவட்டத்தை பாருங்கள், நாடு கண்டறிய முன்னும் அப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது. உங்களுடைய அந்த அறிக்கையை நீதிமன்றத்துக்கே கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்றார். நான் ரிட்மெண்ட் போட வேண்டும், போட்டுத்தான் அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அல்லது நான் நீதிமன்றத்துக்கு போவதாக இருந்தால் இவர்களுக்காக வாதாடுகிற சட்டத்தரணிக்கு எதிராக நான் ஒருவரை கொண்டு வருவதாக இருந்தால் 5 லட்சம் ரூபாய் கட்டித்தான் நான் கொழும்பில் இருந்து அந்த சட்டத்தரணியை கொண்டு வர வேண்டும். அப்படி எங்களுடைய பணத்தை நாங்கள் விரயமாக்குவதற்கு இங்கே அரசு அதிகாரிகளுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் கையிட்டில இருந்து வாரேன். இப்ப இது முந்தின ஆட்சிகளை அபகரிச்சு ராணுவத்தால அரசாங்கத்தின் உதவியோட ஒரு பெரிய விகாரம் கட்டி இருக்கினா அது தொடர்பா நாங்க ஆளுநர்கிட்டையும் போயிருக்கிறோம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போதைய உறுப்பினர்கள்ட்டையும் போயிருக்கிறோம், முந்தின அரசாங்கத்திலையும் போயிருக்கிறோம், எல்லார்டையும் போயிருக்கிறோம். அந்த காலத்துல எங்களுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல எங்களுக்கு சொல்லப்பட்ட பதில் இது முந்தைய அரசாங்கங்கள்ல இனவாதமாக செயற்பட்ட விடயம் தான், இது ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் எமது ஆட்சியில் எதுவும் நடைபெற மாட்டாது என்று எங்களுக்கு வாக்குறுதிகள் தந்திருந்தீர்கள். ஆளுநரும் அறிக்கை எழுதுகிறார் என்று வரையும் எழுதி முடியவில்லை. அப்படி இருக்கையில் நாங்கள் கடந்த 20ஆம் தேதி தாங்கள் யாருடைய ஆதரவும் இல்லாமல் தன்னிச்சையாக சென்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவர்களை சந்தித்து அவர் எங்களுக்கு ஒரு சாதகமான பதிலை தந்து நாங்கள் நம்பிக்கையுடன் வந்து 2 இரவுகள் தூக்கம் கடந்த நிலையில் 22ஆம் தேதியோ 23ஆம் தேதி அங்கே இன்னொரு சட்டவிரோத கட்டடம் மிக கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்ப இது தொடர்பாக தாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? ஒரு பிரதேச செயலகம் சார்பாகவோ அல்லது இந்த பிரதேசத்தில இருந்து மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்ட தாங்களோ இது சம்பந்தமாக அறிந்திருக்கிறீர்களா? அல்ல இன்று வரை எனக்கு தெரியவில்லை என்ற பதில் தான் கூற போகிறீர்களா? அல்லது இது சம்பந்தமாக என்ன ஒரு நடவடிக்கை எந்த ஸ்டேஜில் நிற்குதுன்றதை இந்த இடத்துல மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்த வேணும். மற்றது இது தனிப்பட்ட அந்த 16 காணிக்காரட்ட பிரச்சனையும் இல்லை. இது ஒரு திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்பா தான் நாங்க பார்க்கிறோம். இது நாங்க தடுக்க செய்து கொண்டுதான் வாரீங்கள். நீங்களும் ஆதரவோ என்ற சந்தேகம் தான் எங்களுக்கு எழுகிறது. இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேணும். எங்களுக்கு இது சம்பந்தமா தங்களுக்கு பதில தர வேணும். பல கால சகாப்தமாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை உண்மையில நானும் எனக்கும் தெரியும், அது உண்மையில பிள்ளைகளும் எனக்கு தெரியும். ஏன் நீங்கள் அந்த காணி உரிமையாளர் சட்டத்தை நீதிமன்றத்தை நாட முடியாதுன்னு நான் கேட்கிறேன். சொல்றீங்க எங்களுக்கு இந்த நாட்டுல நீதியிலேயோ சட்டத்திலேயோ எந்த நம்பிக்கையும் இல்லை. நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்ட எத்தனையோ எதிர்ச்சாதிகாரமாக நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கு. நாங்கள் குடும்பூர் மேலே உதாரணமா பார்க்கலாம். கட்டடம் மேலதிகமாக கட்டக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கின பிறகும் கட்டி எழுப்பி தான் இருக்கிறார்கள். நாங்கள் சட்டத்திற்காக அந்த பிரச்சனையை விட்டா நாங்கள் பொது வழியில கதைக்க இயலாது. அதை விடுத்து நீங்களே இதை மற்ற பக்கமாக பார்க்க கூடாது. சம்பந்தப்பட்ட பௌத்த பிக்குவோ புத்த சாசன அமைச்சாளர் எங்களுக்கு வழக்கு தொடருங்கள். நாங்கள் பொய் பிரச்சாரங்கள் செய்கிறோம், எங்களுக்கு உள்ள போடுங்கள். ஏன் போடவில்லை? அப்படி உங்கள் பக்கத்துல உறுதிகளோ இந்த ஆவணங்களோ இல்லை என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்தும் வழக்கு தொடர கோருகிறார்கள் என்றால் உங்களுக்கு வடிவா தெரியும். அந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரைக்குள்ள நீங்க உங்களை அதிகார துஷ்பிரயோகங்களை பயன்படுத்தி உங்களுக்கு சார்பா சட்டத்தை மாற்றலாம் என்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க எங்களை வழக்கு கூப்பிடுறீங்க. ஏன்னா உங்களிடத்துல எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை, எங்கள்கிட்ட உறுதி இருக்கு. அதையே நாங்க நீதிமன்றம் போகணும். பிரதேச செயலகத்தில் இருக்கு, கச்சேரியில் இருக்கு, தோம்பில் இருந்து சகல ஆவணங்களும் இருக்குது. அந்த ஆவணங்களை எடுத்து பாருங்கள். காணி அமைச்சினோட அழைந்த பிரதிநிதியை தீருங்கள். அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இந்த தொகுதியின் அவுவிற்கு சம்பந்தமாக கதைக்கத்தாங்க. இது உண்மையில சட்டவிரோதம் அமைக்கப்பட்டிருந்தால் அதை எடுக்க அரசாங்கம் அந்த ஆளுநர் அவையெல்லாம் இதை அந்த மட்டத்தில் இதை உருவாக்க அறிக்கை அனுப்பலாம். ஆனால் அந்த அறிக்கை எவ்வளவு தூரம் அதுக்கு பதிலளிப்பார்கள் தெரியாதபடியாக நீங்களே ஆளுநர் மற்ற அமைச்சர் மட்டத்தில் தான் இதை கொண்டு வரணும். அடையா இருக்கிறதே இந்த ஆக்கிரமிப்புகள் தான். இப்ப மக்கள் அதை சூழ உள்ள பிரதேசங்கள்ல கூட குடியமர்றதுக்கு பயம். ஏன்னா முழுக்க ராணுவம் அந்த இடத்துல அந்த பெரிய விகாரை ஒரு ஆக்கிரமிப்பு நடக்க அந்த இடத்துல மக்கள் குடியேற மாட்டாங்க.
குடியமர்ந்தால் அதுக்கு அடுத்த கட்டம் தான் அபிவிருத்தி. அந்த அபிவிருத்திக்கு தடையா இருக்கிறது இப்படியான சட்டவிரோத கட்டடங்கள். பிரதேச செயலாளர் தலையிட வேண்டிய உண்டு. இந்த கூட்டத்தில் ஆளுநருக்கு ஐயா இன்னும் ஒரு இந்த கேட்கின்றேன். எப்படி என்று கேட்டால் ஒரு காணி பிரச்சனை நடக்கின்றது என்ற முதலாவது, அதாவது சாமானிய மகனுக்கு ஒரு சட்டம், ஜனாதிபதிக்கு ஒரு சட்டம் என்று இலங்கையில் இல்லை. சகலருக்கும் ஒரே சட்டம். ஒரு காணி ஒன்று பிரச்சனை நடக்குதென்றால் போலீசாரின் கடமை என்ன? காணி பிரச்சனை நடக்குதென்றால் நான் விடயத்தையே நானே சொல்லுகின்றேன். பிரச்சனை நடக்குதென்றால் இருவரையும் கூப்பிட வேண்டும், இருவரும் அந்த இடத்தில் நிற்காதீர்கள், இருவரும் வெளியேற வேண்டும் என்று சொல்லுவதுதான் போலீசாரின் கடமை. இல்லையோ இருவரும் மீண்டும் பிரச்சனையை ஆரம்பித்தால் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது போலீசாரின் கடமை. இந்த போலீசார் தையிட்டி விகாரை சம்பந்தமான இடத்தில் ஒரு பக்க சார்பாக வந்து நின்று அந்த தங்களுடைய சொந்த காணிக்கு உரிமை கொண்டாடுகின்ற மக்களை விரட்டி அடிக்கிறதே குறிக்கோளாக இருக்கிறதாக இருந்தால் இவர்கள் போலீஸா அல்ல புலிஸா? ஏனென்று கேட்டால் இந்த மக்களை திரட்டி அடிப்பதும் அந்த சட்டவிரோத விகாரையை கட்டுவதற்கு அதாவது சட்டவிரோத விகாரை அதை கட்டுவதற்கு ஆவணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகியால இந்த போலீசார் முதல் தங்களுடைய சட்டம் என்ன இருக்குது என்பதை கட்டாயம் பார்க்க வேண்டும். மற்றது ஒருவர் அறிவித்த பட்சத்தில் தான் இங்கே பிரச்சனை நடக்குது என்று செல்ல வேண்டும். இல்லையோ தெரிந்து போறதாக இருந்தால் நான் எனக்கு 54 வயது, இந்த போலீசார் எங்குமே பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு முன்னுக்கு போறதே கிடையாது. ஆனால் இவர்கள் மக்கள் அங்கே போகும் முன்னமே அவர்கள் சென்று விடுவார்கள். ஆகியால முதல் சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் சீர் செய்கிறது போலீசார் சரியாக நடைபெற வேண்டும். அந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். தையிட்டு விகார தொடர்பாக 2019ஆம் ஆண்டு சபையில் ஒரு தீர்வு வளர்ந்திருக்கு. அன்றைக்கே சட்ட நடவடிக்கை எடுக்கணும். மற்றது பிரதேச சபையில் இருக்கிற பிழை என்னென்றால் நிறைய அத்துமீறின கட்டடங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கவே இல்லை. தற்போது செயலாளர்கள் கேட்க மட்டும்தான் அந்த சட்டவிரோத கட்டடங்கள் எடுத்திருந்தா கூட பிரச்சனை இங்கே வர்றதுக்கு வாய்ப்பில்லை. மற்றது இன்னொரு விடயமும் தெல்லிப்பள கூட்டுறவு வைத்தியசாலைக்கு வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அவர்களால் 1,20,00,000 காசு மற்றும் அரசாங்க அதிபருடைய அசமந்த போக்கு காரணமாக இன்றைக்கு அந்த காசு திரும்பி விட்டது. இன்றைக்கு பலிகாமம் பகுதியில் இருக்கிற அவ்வளவு இதுக்கும் அமைய வேண்டிய இந்த கட்டிடத்தை அறியாம 1,20,00,000 காசை திருப்பி அனுப்பியிருக்கணும். அதான் உங்கள்கிட்ட நான் வினயமாக இருக்கிறேன் என்றால் மீண்டும் இதுக்கான ஒரு இந்த நிதியை வந்து இந்த தெளிப்பட கூட்டுறவு வைத்தியசாலையை பெற்றுக் கொடுக்கணும். என்னென்றால் இங்கே இருந்து நான் மருதம் தேடிக்கு தான் அந்த இதால் பாதிக்கப்பட்ட பெண்களையோ அல்லது அந்த சிறுவர்களை நாங்கள் அழைத்து செல்ல வேண்டிய தேவை இருக்குது. இந்த பலிகாமங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆகவே இதை கவனத்தில் எடுக்கணும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. இதில் கூட்டுறவு நீங்க கடிதம் அனுப்பி மாறி மாறி கோஆபரேட்டிவ் அனுப்பி இருக்கிறீங்க, அதை விட கூட்டுறவு திணைக்களத்துக்கு அனுப்பியிருக்கீங்க. கடிதம் முழுவட்டபடியாக தான் பிரச்சனை செய்யலாம் சார். அந்த ப்ராஜெக்ட் செய்யலாம். உண்மையில நாங்கள்லாம் அது இந்த ப்ராஜெக்ட்டுமே குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செய்யறதில்ல தான். அடுத்த ஒரு மண்டபம் சம்பந்தமாக மண்டபம் தனியார் அவருக்கு தாயின் நினைவாக கொல்லங்கலட்டி வீரவதி விநாயகர் ஆலயத்துக்கு அந்த பெயரிடப்பட்டு காணி வேண்டி வீரவதி விநாயகருக்கு வந்து ஒழுங்கான நிர்வாகம் இல்லாதால அதை ஒரு பொது நம்பிக்கை சபையிட்ட பொறுப்பு கொடுத்திருக்கிறார். வீரவதி விநாயகருக்கு முறையான ஒரு நிர்வாகம் கண்ணீரோடும் கம்பலையோடும் பிறந்த நாட்டிலே அகதிகளாக இன்றும் வாழ்கின்ற ஒரு விடயம். அன்றைய அரசாங்கத்தாலே விமான நிலைய விஸ்தரிப்புக்காக 804 பேர்களுடைய காணிகள் இலங்கை அரச சட்டப்படி சூயடித்து கையகப்படுத்தினார்கள். அன்றைய தினமே பிரதேச செயலகத்திலே அவர்களுக்குரிய நட்ட வீடுகளை கொடுப்போம் என்கின்ற ஒரு விண்ணப்ப படிவத்தை தந்து எல்லாரும் அதை நிரப்பி கொடுத்திருந்தோம். அதன் பின்னர் பல வகையிலும் பல முறை நாம் இங்கு அழைக்கப்பட்டு மாற்றப்பட்டோம். பின்னர் மதிப்புக்குரிய தற்போதைய ஆளுநர் அரச அதிபராக இருந்த பொழுது சுரேன் ராகவன் ஆளுநராக இருந்தார். யாழிலே நடந்த
ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அவர்களுக்குரிய நட்டஈட்டை பெற்றுத்தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டிருந்தேன். அன்றைய தினம் ஆளுநர் சுரேன் ராகவன் அவர்கள் உடனடியாக அதற்கு ஓம் என்று சொல்லி அதற்குரிய விவரங்களை கொண்டு வாருங்கள், முதலில் ஒரு 200 பேர்களை கொண்டாருங்கள், அவர்களுக்கு கொடுப்போம், மிகுதியாக வரும்போது வர வர கொடுப்போம் என்று உறுதிமொழி அளித்ததை அடுத்து நான் அதற்குரிய விவரங்களை எடுத்திருந்தேன். ஆனால் ஏனோ தானோ என்றிருந்த எங்களுடைய அரசியல்வாதிகளால் அவர்கள் இந்த 804 பேர்களுடைய விடயங்களையும் பிச்சைக்காரனுடைய புண்ணாக பார்த்தார்கள். இன்று வரை அதற்குரிய நஷ்டஈடு கிடைக்கவில்லை. அதன் பின்னர் நான் மதிப்புக்குரிய அன்றைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நேரிலே சந்தித்து இவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவுமாறு கேட்டிருந்தேன். அவர்களாலும் அதனை நிறைவேற்ற முடியவில்லை. அதன் பின்னர் இன்றைய அரசாங்கம் வந்த பின்னர் மதிப்புக்குரிய டாக்டர் பவானந்தராஜா அவர்களிடம் யாழ்ப்பாணத்தில் வைத்து நாங்கள் அதற்குரிய ஒரு விண்ணப்பத்தை கொடுத்திருந்தோம். எந்த பதிலும் இல்லை. அதன் பின்னர் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சிறி என்பவர் கந்தர்மடம் வந்தபோது அங்கே வைத்து நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்திருந்தோம். அதற்கும் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை. இன்றைய தினம் காலையிலே மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுடன் டெலிஃபோன் மூலம் உரையாடினேன். அவர் என்று சொல்கின்றார், நீங்கள் இதற்குரிய விண்ணப்பங்களை பிரதேச செயலரிடம் கொடுத்து போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த 804 பேர்களுடைய குடும்பங்களிலே பாதி பேர்களுக்கு மேல் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகளின் பேரிலே அந்த காணிகள் மாற்றப்படவில்லை. ஆக இன்னும் சில பேர் வெளிநாடுகளிலே சென்று வாழ்கின்றார்கள். இந்த நஷ்டஈட்டை அந்த மக்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் சொந்தமாக தங்களுடைய காணிகளை கொள்வனவு செய்து நீங்கள் தற்போது கொடுக்க இருக்கின்ற 10 லட்சம் ரூபாய் வீட்டினை பெற்று அவர்கள் நிம்மதியாக குடியேறி வாழ முடியும் என்பது மறக்க முடியாத உண்மை. அடுத்ததாக நடைமுறையிலே உள்ள ஒன்றை சொல்கின்றேன். மாவிலாறு பூட்டப்பட்டவுடன் அங்கே செய்த விவசாயிகளுக்கு ரூபாய் 25,000 நஷ்டஈடாக வழங்கப்பட்டது. 2 கிழமைகளுக்குள்ளே அங்கே நிதியமைச்சின் செயலாளர் ஒரு முகாமிட்டு அந்த மக்களுக்கான நஷ்டஈட்டினை பெற்றுக் கொடுத்திருந்தார். அவர்கள் சகோதர இனத்தவர்களாக இருந்தபடியால் எங்களுடைய காணிகள் சுவீகரிக்கப்பட்டு விட்டன. விமான நிலையத்தை இந்திய அரசு பொறுப்பேற்றிருக்கின்றது. இந்திய அரசுடைய அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட எங்களுடைய அரசு அதுக்குள்ளே நட முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இதற்கு உரிய தீர்வுகளை நீங்கள் தர முடியாத விடத்து நாங்கள் எங்களால் இந்திய அரசு அந்த மாநிலத்தை பொறுப்பேற்றிருக்கின்றபடியால் இந்திய பிரதமர் இலங்கை வர இருக்கின்றார். ஆகவே நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அவருக்கும் ஒரு மகஜனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அப்படி ஒரு நிலைக்கு எங்களை அனுமதிக்காதீர்கள். ஆகவே உங்களுடைய அரசாங்கத்திலேயே அந்த மக்களுக்குரிய அந்த காணிகளை சர்வே செய்து பெறுமதி போட்டு எவ்வளவு நட்டஈடு கொடுக்கலாம் என்கின்ற பட்டியல் பிரதேச செயலகத்தில் இருக்கின்றது. எல்லாரும் அதில் இருக்கு அந்த பட்டியல், அந்த பட்டியலை சொல்லுங்க. இதில் கலாலி விமான நிலையம் 141,629 ஹெக்டேர், 349.8251 ஏக்கர். கிராமலூர் பிரிவுகள் மயிலட்டி வடக்கு J246, தென்மயிலை J240, கலாலி மேற்கு J256. ஆரம்ப வரைபடம் PPYA 1579 அடிப்படையில்
486 காணி துண்டுகளில் 143 காணி துண்டுகளுக்கு நட்டவீடு செலுத்தப்பட்டுள்ளதுடன் ஏர்போர்ட் சிவில் ஏவியேஷனுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது என்பதனை மாவட்ட செயலகத்தின் LP2 பிளான் நாம் இலக்க 1983/4/21 கடிதம் மூலம் அறியக்கூடியதாக உள்ளது. ஏனைய காணி துண்டுகளுக்கு 313 காணி துண்டுகள் நட்டவீடு வழங்கப்பட்டமைக்கான ஆதாரம் இல்லை. கட்டம் 2 விஸ்தீரணம் 267.2255 ஹெக்டேர் 660.469 ஏக்கர். கிராம அலுவலர் பிரிவுகள் மயிலட்டி வடக்கு J246, தென்மயிலை J240, பலாலி மேற்கு J256, குறும்பசுட்டி J242. காணி சுவீகரிப்பு சட்டம் பிரிவு 9 கீழான விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இவை வருமாறு விசாரணைகள் 25/1/2023, 26/1/2023, 4/4/2023, 5/4/2023, 6/4/2023, 3/10/2023, அத்துடன் 4/10/2023 நடத்தப்பட்டிருக்கு. இதுல 5 விடயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் மொத்த லேண்ட் ஓனர்ஸ் 634 பேர். இதுல காணி சுவீகரிப்பு ஆரம்பிக்கப்பட்டு 35 வருடங்களுக்கு மேற்பட்டுள்ளமையினால் காணி ஆவணங்களினை பரிசீலனை செய்வதற்கு ஏதுவாக சட்டத்தரணி ஒருவரின் உதவியை பெற்று தந்துமாறு சுற்றுலா மற்றும் காணி அமைச்சிடம் 2023 7ஆம் தேதி மற்றும் 2023 7ஆம் தேதி 3/7/2024 மற்றும் 30/9/2024 தேதி கடிதம் மூலமும் மாவட்ட செயலாளரிடம் 2023 5/2 கடிதம் கூறப்பட்டுள்ளது. நன்றி. காணி சுவீகரிப்பு யார் யாருக்கு நட்டவீடு கொடுக்கப்பட்டது என்பது எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆகவே நட்டவீடு யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை முதலில் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதற்குள்ளே மதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் அவர்களுக்கும் 200 மதிப்புக்கும் மேற்பட்ட காணிகள் இருக்கின்றன. நாங்கள் அவர் மூலம் இந்த காணிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள எங்களால் முடியும். இருந்தாலும் நாங்கள் முறைப்படி இந்த பிரதேச செயலகம் மூலம் அந்த நட்டஈடினை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தோம். இப்பொழுதுதான் சொல்கிறார்கள் ஒரு பகுதியினருக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே சுவீகரிக்கப்பட்ட காணிகள் எங்களுடைய காணிகள். 85ஆம் ஆண்டு இராணுவம் நில அளவை திணைக்களத்தை கொண்டு எங்களை வெளியேற்றிவிட்டு காணிகளை அளந்தவர்கள். அப்பொழுது ஒரு விவரம் எடுத்தார்கள். ஒரு வீட்டின் சதுரடிக்கு எவ்வளவு நஷ்டஈடு, ஒரு கிணறு இருந்தால் அதற்குரிய நஷ்டஈடு எவ்வளவு, ஒரு டொய்லெட் இருந்தால் அதற்குரிய நஷ்டஈடு எவ்வளவு என்று அக்குவேறு அணிவராக பிரித்து ஒரு மதிப்பீடு போட்டார்கள். ஆகவே அந்த மதிப்பீட்டின் பிரகாரம் பல முறை இந்த பிரதேச செயலகம் உறுதிகளை கொண்டாருங்கள், போட்டோ காப்பிகளை கொண்டார்கள் என்று இழுத்தடித்தது. இப்பொழுது சொல்கின்றார்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் மூலம் ஏதோ ஒரு விதத்தை கொடுத்தது என்று சொல்லி. மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், மிகவும் பின்தங்கிய மக்கள், அவர்கள்தான் இன்றைய இலங்கையிலே அகதிகள். 40 வருடங்களாகின்றன. இந்த சபையில் இருக்கின்ற உங்களுக்கு நான் சொல்கின்றது விளங்குதா என்கிறது தெரியவில்லை. இது 40 வருட பிரச்சனை. தாங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை பற்றி இப்பொழுது கலைக்கிறோம். இது ஆரம்பத்திலே நாங்கள் வெளியேற்றின உடனே முதலாக இலங்கையிலே 55 ரூபாய்க்கு நிவாரணப் பொருட்களை எடுத்தவர்கள் நாங்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டிலே நஷ்டஈடாக நிவாரணம் தருவார்கள் என்று. அன்றிலிருந்து நிவாரணத்திலேயே வாழ்ந்தோம். இன்றைக்கு 35 வருடங்கள் 36 வருடங்கள் பிறகு வசாவளம் சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய காணிகளை நாங்கள் திரும்ப கேட்கவில்லை. காணிகளை மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே நன்றாக கவனியுங்கள். நாங்கள் எங்களுடைய காணிகளை கேட்கவில்லை. எங்களுக்குரிய காணிகளுக்குரிய நஷ்டஈட்டை நாங்கள் காணிகளை விடுவிப்பதற்கு தயாராக இல்லை. நாங்கள் காணிகளை தான் கேட்கிறோம். எங்களுடைய காணிகளுக்கு நஷ்டஈடு கேட்பது வேற. அதுக்கு மறுமொழியை சொல்லுங்கள். எங்களுக்கு
காணி உங்களை யார் நட்டை எங்கட காணிக்கு நாங்கள் காணிகளை தானே நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு கிளப்பால விரும்பினாக்களுக்கு நட்டு வண்டி கொடுக்க போறோம். உங்களுக்கு விருப்பம் அப்படி சொல்லுங்க. நீங்கள் எங்கட காணி நட்டை வைப்பீங்க. உங்களோட ஆடிக்கு நாங்கள் நட்டு இன்னொரு பேர் நட்டை சொல்லி தம்பி இதுவே இருக்கிறது. உம்முடைய காணியாண்டா நீர் உமாக்கு என்ன நான் உமா கலைக்கப்படான்னு சொல்லல, நீர் என்ன கலைக்கப்படான்னு சொல்லலாம். எங்கிட்ட இதுக்கு அவ்வளவு தெரியும். உன்னுடைய இல்லாட்டா நான் என்ன செய்யறது? இதுல இருக்கிறதா என்ன இதுல இருக்கிறதா அவ்வளவு தெரியும். நீ காணிய வேண்டிக் கொள்ள தந்தா சரி, அவர்கள் காணி தந்தா வேண்டிக் கொள்ளுங்கள். ஐயா, நாங்கள் இந்த ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களையும் மற்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு எங்களுடைய காணிகளை காட்டினார்கள். அவர்கள் இதை விடுவித்து தருவதாக எங்களுக்கு உறுதிமொழி அளித்திருக்கின்றனர். எனவே மிக விரைவிலே எங்களுடைய காணிகள் விடுவித்து தர வேண்டும். நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம். கடிதங்கள் போட்டிருக்கிறோம். விரும்பினவைக்கு சட்டப்படி சுவீகரிக்கப்பட்ட காணிகள் சட்டப்படி காணி சுவீகரிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட காணி உங்களோட காணிக்கு மாதிரம் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் எங்கட காணிகள் கட்டப்படுவதா நீங்க ஆள் இல்லை. நடவடிக்கை எடுத்து தயவு செய்து நாங்கள் கதைக்கிறத கேட்டுட்டு சேர்ந்து கதையுங்க. தொண்ணூறாம் ஆண்டு என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் உண்மை. 86ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் 4 உயிர்களை காவு கொண்டு மயிலட்டி வடக்கு பகுதியில் 4 உயிர்களை காவு கொண்டு மக்களை ஓட வைத்த நாள் கடந்த 13ஆம் தேதி 40 வருடம் பூர்த்தியாகிவிட்டது. இன்று 41வது வருடத்தில் தான் நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த பக்கத்தில் ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடக்காதாலும் நீண்டகால இடைவெளிக்கு பிறகு என்று சந்திக்கிறோம். அன்று ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சொன்னார்கள், ஒரு குடி காணியும் சுவீகரிக்க விட மாட்டோம். இறுதியில் இன்று வரைக்கும் அந்த காணிகளுக்கு ஒரு முடிவும் இல்லை. நாங்கள் கேட்பது, அன்று தொடக்கம் இந்த 40 வருடம் இதுமாக வெளியிலே இருக்கிற மக்களை இருத்த வேண்டும். அவர்களுடைய காணி இராணுவம் தோட்டம் செய்து நான் கடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதிக்கும் கடிதம் கொடுத்தேன். அதுக்கு முதலும் கடிதம் கொடுத்தேன். ஆனால் இந்த காணி விஷயமாக கொடுத்ததுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை. ஆலயம் சம்பந்தமாக ஒரு கடிதம் அனுப்பினேன். அதற்கு மாவட்ட செயலாளருக்கு கடிதம் அனுப்பி அதன் பிரதியை எனக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்திருக்கிறது. திரும்பவும் மாவட்ட செயலாளர் அதற்கான பதிலை அனுப்பும் பொழுதும் எங்களுக்கு பிரதியை அனுப்பியிருக்கிறார். இது நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டு போகுது. இதை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராகிய நீங்கள் அந்த இடத்தில் அவர்களுடன் கலைத்து இதை முழுதாக விடுவிக்க வேண்டும். இதில் பிரச்சனை என்னென்றால், நாங்கள் 46 மயிலட்டி வடக்கு, ஆனால் 48 நாங்கள் கலைக்க வேண்டியிருக்கு. காரணம் என்னென்றால், நாங்கள் இடம்பெயர்க்க 46க்கு இருந்த 50 குடும்பங்களையும் எங்களை ஆலயத்தையும் 48 மாற்றி விட்டார்கள். இப்போ 48 தான் எங்களுடைய ஆலயமும் மக்கள் இருக்க இருந்த மக்கள் அங்கால போயிருக்கிறார்கள். ஆகவே ரெண்டும் பிணைப்புப்பட்ட டிவிஷன்கள். ஆகவே நான் சொல்கிறேன், இந்த 48, 46, 51 இது மூன்றும் நிச்சயமாக விட வேண்டிய இடங்கள். நான் சொல்வது என்னென்றால், நான் இங்கே பிரதேச செயலாளர் அவர்களுக்கு இவர் கடிதம் எழுதி கொடுத்தேன். எங்களை இராணுவ தளபதியையும் விமானப்பட தளபதியையும் நேரம் சந்திக்க வைக்க சொல்லி அவர்கள் மாவட்ட செயலாளருக்கு கடிதத்தை எடுத்து அனுப்பிவிட்டு எங்களுக்கு அதன் பிரதியை அனுப்பினார்கள். ஆனால் மாவட்ட செயலாளரும் இதுவரையில் அது சம்பந்தமாக எதுவும் நடக்கவில்லை. நான் கேட்கிறது, இன்று
அவர்களையும் சரி உங்களையும் சரி, உங்களுக்கு அங்கே ஒரு 50 பிறப்பு காணி இருக்குன்னு வச்சுக்கொண்டு நினைச்சு பாருங்கள், ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். அதே போல நான் கேட்கிறேன், அந்த குமாண்டரை வேட்டு நாங்கள் கேட்க இருக்கிறது இதுதான். இது உங்களுடைய பிரதேசம். இன்னொரு இராணுவம் வந்து அதை கைப்பற்றி இருக்குது. 40 ஆண்டுகளாச்சு. என்ன செய்வீர்கள் என்று திருப்பி அவர்களிடம் கேட்பதற்காகத்தான் நாங்கள் அவர்களை எங்களிடம் சந்திக்குமாறு கேட்டிருந்தோம். ஆனால் அது மட்டுமல்ல, நீங்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், பிரதேச செயலாளராக இருக்கலாம், மாவட்ட செயலாளராக இருக்கலாம், எங்களிடத்துக்கு வர வேண்டும். வந்து அந்த இடத்தை பார்க்க வேண்டும். அடுத்தது என்னென்றால், யுத்தம் தொடங்க முன்ன நாங்கள் மயிலட்டியில சொந்த இடத்துல இருந்த காலத்தில் 140 ஹெக்டர் நிலப்பரப்பில் தான் விமான நிலையம் இயங்கியது. ஆனால் விமான நிலையம் இயங்கும் பொழுதும் அதில் 140 அரைவாசியும் ஃப்ரீயாக காடுகளாகத்தான் நின்றது. ஏன் நாங்கள் அந்த ஓடுபாதையாக தான் குறுக்க நடந்து போய் பள்ளிக்கூடம் படித்த நாங்கள் சேர்ந்து திரும்ப மாத நேரம் எல்லாம் எங்களோட கால்நடைகள் எல்லாம் அந்த விமான நிலையக்குள்ளே தான் நின்றது. இதெல்லாம் பழைய சரித்திரம். அந்த நேரம் எங்களை கேட்கிறதுக்காக இல்லை, அந்த பக்கம் போகிறதுக்கு இடமில்லை. 17ஆம் ஆண்டு எங்களுடைய ஆலயத்தை பார்க்கறதுக்காக ஒரு அனுமதி கேட்டேன். இராணுவம் கூட்டிக்கொண்டே தாங்கள் அதுக்காக போக முடியாது, அது விமானப்படையின் ஏரியா, நீங்கள் அவையோடு கொண்டு விட்டுட்டார்கள். நாங்கள் விமானப்படைக்கு கடிதத்தை அனுப்பினோம். அவர்கள் கேட்டார்களே எங்களுக்கு தெரியும். ஆனாலும் எங்களை கோயிலை பிடிச்சி வச்சுக்கிறீங்களோ அதுக்காக தான் எழுதினார். பேர்ந்தவர் கொழும்பில் ஒரு தாசத்தை தந்தார். அந்த தாசத்துக்கு எழுதி தொடர்பு கொண்டு நாங்கள் 7 பேர் கோயிலை போய் பார்க்க வேண்டும் போனோம். ஆனால் கோயில் இல்லை. கண்டேஸ்வரர் பரிகாரம், முருகன் பரிகாரம் எங்களுக்கு கொடிமரமும் இல்லை, தூபி இல்லை, மூலஸ்தானம் இல்லை, தேர் இல்லை, தேர் கொட்டகை இல்லை, எல்லாம் தரவட்டம். ஆகவே இந்த கோயில் உடனடியாக விடுவிக்கிறதுக்கு வழி செய்ய வேண்டிய நீங்கள் பொறுப்பு. உங்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். நீங்கள் எங்களிடத்துக்கு வாருங்கள், முதல் வந்து அந்த இடத்தை பாருங்கள். இன்றைக்கு 140 ஹெக்டர் இயங்கி அரவாசியிடம் ஃப்ரீயாக இருந்த இடத்துல இப்போ 261 ஹெக்டரை மேலதிகமாக எடுக்கிறார்கள். அப்போ இது எதற்காக? இது அங்கே மாத்திரம் விமான நிலையத்தில் இடத்தை மாற்றி கட்டினார்கள். ஏன் அது நீங்களும் கண்ட பிரதேசம், இது தமிழ் மக்களுடைய பிரதேசம். இது 40 ஆண்டுகளாக கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. இப்போ முழுசா புத்தராயும் புத்தகம் தம்பா தம்பி வீதிகள் அது பேரே அப்படியே வச்சிருக்கோம். மற்ற மயிலட்டி வீதியை வசாவளர் வீதிகள் முன்னாள் சாலை வச்சார். இது நேரம் சொன்னால் தீர்க்க இல்லை. மற்ற போன முறை சில பிரச்சனைகள் சொன்னால் அதை இவ தீர்க்க இல்லை. மின்சார வயர் எங்கட விதேசத்தில் மட்டும் பாதுகாப்பதில் நான் அடிச்சு சாப்பிட்டு கொண்டேன். மற்றது குழாக்கிணறு அடிக்கிறாங்க, ஒரு அளவு கணக்கு இல்லாமல் காலத்துக்கு அடிச்சு அடித்ததுனால கடல் தண்ணி இந்த காலத்தியால கடல் தண்ணி மேலே கொண்டு வந்துட்டு அப்போ அதை அடைச்சி தருவார் இல்லை. அது இப்போ தொழில்நுட்பம் தெரிஞ்சாக்கள் பக்கத்தால் பரவி கிராமமே உப்பு தண்ணியாக போதுண்டு. மற்ற 2 இடத்துக்கு மீதி கடவை போட இல்லை. ரயில்வே உயர்ந்த நிலையத்தில் 2 கடவை கண்டிப்பாக போட வேண்டியிருக்கு. இவ்வளவு செலவழி கேட்டால் அதில் 3 பேருக்கு வேலை வாய்ப்பு அது போட்டு அதில் சாப்பிட்டு கூட இருந்தாரு. இன்னும் ஒரு குறவு யாகாதி அநியாயமாக வட்டிக்கிறது. நாட்டை முன்னோக்கி அல்லது அபிவிருத்தி நோக்கியோ கொண்டு செல்லுமோன்னு சொல்றது சந்தேகம் வந்த பிறகு இது வரைக்கும் எங்களோட ஊருக்கு போவோமோ, நாங்கள் மீள குடியேறி போட்டு எங்களோட உயிரை கைவிடுவோமோன்னு சொல்லி 85-90 வயது வரைக்கும் இருந்த மக்கள் வயதுகள் வந்து உயிரை விட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில தங்களோட உயிரை கையில் பிடிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட ஊருக்கு போய் நாங்கள் எங்களோட சுடலையில் விழுக வேணும், எங்களோட சவுக்காலையில் எங்களை தாக்க வேணும். இதை எதையுமே எந்த அரசாங்கம் கணக்கெடுக்காம இருக்கணும். ஐயா, நீங்களாவது பயன்படுத்தாத நிலங்களை விடுவிடக்கு முயற்சி செய்யுங்க. மற்றது இந்த தெல்லிப்படை பிரதேச செயலகத்தால் இப்போ முன்னுக்கு காட்டப்பட்டிருந்தால் அந்த தெல்லிப்படை பிரதேச செயலகத்தின் மேப், அந்த விடுபடாத காணியின் மேப்பில் அந்த J148 பகுதியை பலாலி விமானத்தள நிலையம் அந்த பகுதி என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 2 மாதத்துக்கு முதலில் நாங்கள் பார்த்தது இன்றைக்கு மேலே காட்டியிருந்தீங்க. அதை நீங்கள் பிரதேச செயலகமே பலாலி விமான தளத்துக்குரிய காணி என்று காட்டியிருக்கல. அப்புறம் அப்படியே இடம் வைசாமல் அப்படியே போய்கொண்டிருக்கும். அது குறிப்பாக மக்களின் காணி. இது 2-3 பிரதிகளும் இதில் வந்திருக்கிறோம். அது வந்து குறிப்பாக மக்களின் காணி. நீங்கள் அதை பிரதேச அதாவது விமான தளத்துக்குரிய காணியை மட்டும் விமான தளம் கொண்டு மேப்பில் காட்டி போட்டு மற்றது மக்கள் காணி என்றதை காட்டுங்க. தயவு செய்து அதை நீங்கள் தவறாக செய்திருந்தால் திருத்தி அமைங்கோ.
இவ்வளவு நிறைய இந்த வைத்தியசாலை இது இருக்க திரும்ப பார்த்தேன். ஃபெசிலிட்டிஸ் அங்கால இல்லை என்ற குறைபாடு இருக்குது. இதோட நாங்கள் புகையிரத நிலையத்துக்கு போறதுன்னு சொன்னால் மிக கஷ்டமாக இந்த வழியாக சரியான ஒரு பாதையும் அதற்குரிய மின்விளக்குகள் மற்றும் அதுக்குரிய அடிமையா செய்யலாம். நீங்க உங்களை கவனத்திலே கொண்டு வாங்க சார். பூச்சி நோயால் இவைகளெல்லாம் நலத்துக்கு நானும் போகிற இடமெல்லாம் கவனிச்சேன். எல்லாருடைய வீட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கு. தயவு செய்து இதை விவசாய பகுதி தென்னை பகுதியோட தொடர்பு கொண்டு இந்த பூச்சிகளை அடிக்கிறதுக்கு ஒரு வழியை இருக்கிறது. நம்ம மயிலட்டி கடத்தலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் ராஜு இன்றைக்கு இப்போ தெல்லிப்பளை பிரதேச சபையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எங்களுடைய மீனவர் சம்பந்தமான பிரச்சனை கேள்வியாக எழுப்பப்பட்டதின்படி நாங்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தோம். ஆனால் 1976ஆம் ஆண்டு இந்த மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் எங்களுக்கு கட்டப்பட்டது. கட்டப்பட்ட காலத்திலிருந்து நாங்கள் இடம்பெயர்வை சந்திக்கிற முற்பட்ட காலப்பகுதியிலே எங்களுக்கென்றே இந்த மீன்பிடி துறைமுகம் இருந்தது. ஆனால் நாங்கள் இடம்பெயர்ந்து போய் பிறகு 90ல் இடம்பெயர்ந்து போய் பிறகு நல்லாட்சி அரசாங்கம் ஒன்று நிறுவப்பட்ட காலப்பகுதியில் இந்த மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் மயிலட்டி மக்களுக்கே என்று சொல்லித்தான் புனரமைக்கப்பட்டது. ஆனால் புனரமைக்கப்பட்ட காலப்பகுதியிலிருந்து அந்த மீன்பிடி துறைமுகம் மயிலட்டி மக்களுக்கு முழுமையாக கையளிக்கப்படவில்லை. அதில் என்னென்று கேட்டால் புனரமைக்கப்பட்ட கையோட தென் இலங்கை மீனவர்கள்லாம் இங்கே கூட டேங்க் வெள்ளங்கள் இதெல்லாம் கட்டினோம். காளி கம்பாந்தோட்டம் அந்த சைட்லேருந்து கட்டினோம். ஆனால் நாங்கள் அவர்களை இங்கே வர வேண்டாம்னு நாங்கள் சொல்லவில்லை. அவையில் வந்தால் ஐஸை அங்கே பருத்துறைக்கு நேர கடலில் தொலைச்சதால் ஐஸை ஏற்றி போட்டு டீசல் அடிச்சுட்டு போகலாம். ஆனால் அவர்கள் இங்கேயே நிலை கொண்டிருக்கணும். அதனால் இந்த மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் இன்றைய வரையில் எங்களுக்கு மயிலட்டி மக்களுக்கு என்று சொல்லி முழுமையாக கையளிக்கப்படவில்லை. அதனால் எங்களுடைய சிறிய படகுகள் நாசம். ஆனால் இதே நேரத்தில் எங்களுடைய 97 படகு பெரிய ரோலர் நின்றது. ஆனால் யுத்த கால சூழ்நிலையால் எங்களோட படகுகளெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால் எங்களோட மக்கள் பொருளாதாரம் இல்லாதால் சிறிய படகுகளை வேண்டித்தான் இப்போ தொழிற்சிக்கணும். அந்த சமயத்தில் எங்களுக்கு கட்டித்தரமான்னு சொல்லி போட்டு அந்த மீன்பிடி துறைமுகத்தை எங்களுக்கே தரையில்லை. புறம் என்னென்று கேட்டால் எல்லை தாண்டி வர இந்தியன் இழுவ படகை விசப்படகினர் பட்டன் ரோலிங் என்ற படகினரை எல்லை தாண்டி இங்கே வந்தோன்னே அதை பிடிச்சி கொண்டு எங்களுடைய மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்துக்குள்ளே விடுகினோம். விடுறதால எங்களுடைய மக்கள் சரியான கஷ்டப்படணும். ஏன்னா அந்த படகினரை கொண்டு இங்கே தீவு பாதி அங்கால் சைட்டால் கொண்டு விடலாம். இல்லதான்ற படகை பிடிக்கணுமென்று கட்டாயமே. இல்லதான்ற படகை பிடிச்சால் இந்தியா அவையில் விட்டு அந்த படகை கடல்லையே தாட்டி விடலாம். ஆனால் அவையில் என்ன செய்யணும்னா பிடிச்சி கொண்டு எங்களோட மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கெல்லாம் விட்டுருக்கணும். அதனால் எங்களோட மக்கள் இன்னும் சரியான துன்பப்பட்டுக்கணும். அப்போ இன்றைக்கு நடந்த 28ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் இங்கே ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சொல்லியிருக்கிறார். என்னென்னு கேட்டால் அதை ஒரு அறிக்கையாக எடுக்க சொல்லியிருக்கிறார். அந்த மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் மயிலட்டி மக்களுக்கே கொடுக்கணுமென்று சொல்லியிருக்கிறார். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு அது சாத்தியப்படுதுன்னு பார்ப்போம். ஆனால் உண்மையாலேயே அது அந்த மயிலட்டி மக்களுக்கே அந்த மீன்பிடி துறைமுகத்தை தரணும். அதால் தந்தால் தான் எங்களோட மக்கள் பயனடையலாம். இல்லைன்னு சொன்னால் எங்களோட மக்கள் போராட்டத்தை தவிர வேறு ஒன்றும் செய்யலாம். ஆனால் இந்த குழுவில் சொல்லியிருக்கணும் இது ஒரு அறிக்கையாக எடுக்க சொல்லி இந்த துறைமுகத்தை மயிலட்டி மக்களுக்கு கொடுக்குறதுக்கு தாங்கள் முயற்சி செய்வோம்னு சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் இந்த வலிகாமம் வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இந்த இடத்துல இருக்கிற அபிவிருத்தி தொடர்பான இந்த கூட்டம் நடைபெற்றது. இது 21ஆம் ஆண்டு பிறகு சுமார் 4 வருடங்கள் பிறகு தான் இந்த கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்து நடத்தி இருக்கின்றோம். இந்த கூட்டம் உண்மையிலே இந்த வலிகாமம் வடக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மிக பிரசித்தமான ஒரு இடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில். ஏனென்றால் ஏற்கனவே பல கோயில்கள், பாடசாலைகள் மற்றும் விமான நிலையங்கள், துறைமுகங்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு இடம் என்றபடியால் நாங்கள் இதில் முக்கியத்துவமாக இருக்கிறபடியால் நாங்கள் இதை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல இந்த கூட்டத்தில் தையிட்டி விகாரை தொடர்பாகவும் இந்த நில விடுவிப்புகள், இராணுவத்தின் பிடியில் உள்ள காணிகளை விடுவித்தல் மற்றும் விமான நிலைய விஸ்தரிப்புகள், அபிவிருத்திகள் மற்றும் நமது பகுதிகளிலே செய்ய வேண்டிய இந்த பாடசாலைகள், வீதிகள் தொடர்பான அபிவிருத்திகளும் தொடர்பாக எல்லாம் உரையாடி இருக்கின்றோம். மிகவும் சுமூகமான முறையில் மிகவும் ஒரு நல்ல சூழ்நிலையில் இந்த கூட்டங்கள் நடைபெற்றது. அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிரதேச செயலாளர் மற்றும் சகல அரசு அதிகாரிகள்,
பொது நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் அதை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எவ்வளவு தூரம் நாங்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறோம் என்றதோடு அடுத்த கூட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து மீண்டும் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தி இந்த பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுப்போம். துறைமுகம் தொடர்பாக நாங்கள் விரிவாக ஆராய்ந்திருக்கின்றோம். மயிலிட்டி துறைமுகத்திலே எமது பகுதி மக்கள் அது பாவிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கிறது. ஆனால் கடற்றொழில் அமைச்சரின் கூற்றுக்கு அமைய நாங்கள் அந்த மயிலிட்டி துறைமுகத்துக்கு ஒரு புதிய திட்டத்தை தேர்த்தி நவீன முறையிலே அதை நாங்கள் விஸ்தரித்து எமது மக்களுக்காக அதை நாங்கள் விரைவில் கையளிப்போம். காரணம் கொண்டும் அந்த சுண்ணாம்புக்கல்லை அகழ்ந்தெடுக்கிறதுக்கு காங்கேசந்துறை சீமெண்ட் தொழிற்சாலையை நாங்கள் பாவிக்க மாட்டோம். அப்படி பாவிப்பதாக இருந்தால் கூட வெளியிலிருந்து மூலப்பொருட்களை கொண்டு வந்து அங்கு அதை அரைத்து சீமெந்தாக பாவனைக்கு விடுறதோ ஏற்றுமதி செய்கிறதோ ஒழிய காரணம் கொண்டு சூழலுக்கு பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய முறையில் இனிமேல் எந்த ஒரு தொழிற்சாலையும் இந்த பகுதியில் அமையாது. விமான நிலையத்தின் ஓடுபாதை விரிவாக்கம் செய்யப்படணும்னு சொல்லினோம். அது என்ன நடக்குமா இல்லை அது இதே தான் இருக்கும்? அது விமான நிலையங்கள் எல்லாம் அரசாங்கம் மற்ற இந்திய அரசாங்கங்களோடு சேர்ந்து தான் அதை செய்ய இருக்கிறோம். அது தொடர்பாக நாங்கள் அதை கதைச்சு தான் நாங்கள் உங்களுக்கு முடிவே சொல்லலாம். சரி.